அனைவருக்கும் வணக்கம். கவிப்பித்தன் எழுத்துக்கள் பற்றி இன்று ஒரு நாள் முழுக்க நாம் பேசவிருக்கின்றோம். உண்மையில் இந்த நிகழ்வு இப்போதாவது நடக்கிறதே என்று உளப்பூர்வமாக நான் மகிழ்கின்றேன். இதெல்லாம் நடப்பதற்கு ஏதோ கொடுப்பினை இருக்கிறதாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். அங்கங்கு கம்பீரனை போல சில நண்பர்கள் இவ்வாறாக எழுத்தாளர்களை கொண்டாடுவதை தங்களுடைய வாழ்வின் ஒரு பகுதியாக வைத்திருக்கிறார்கள் என்ற அளவிலே இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நடக்கிறது. இதை முன்னெடுத்திருக்கக்கூடிய தமிழ் கனவு நண்பர்களை நான் இந்த நேரத்திலே பாராட்ட விரும்புகிறேன். அவர்கள் தொடர்ச்சியாக இவ்வாறு எழுத்தாளர்களுடைய எழுத்துக்கள் மீதான விவாத அரங்குகளை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது உண்மையில் வரவேற்கத்தக்கது. தமிழ் இலக்கிய சூழலில் தன்னுடைய நூல்களுக்கு தானே பாராட்டு விழாக்கள் நடத்தக்கூடிய அவலங்களுக்கு மத்தியில் இதுபோன்று அவருடைய படைப்புகளுக்காக மற்றவர்கள் சேர்ந்து அதை கொண்டாடுவது, விவாதிப்பது, அதன் மீது ஒரு மதிப்பீடுக்கு செல்வது என்பது ஒரு ஆரோக்கியமான விஷயம். அதற்காக தமிழ் கனவு நண்பர்களை நான் பாராட்ட விரும்புகின்றேன். நண்பர் ரவி சுப்பிரமணியம் அவர்கள் எனக்கு சில பாதைகளை திறந்துவிட்டு சென்றிருக்கிறார். ஜிகிட்டி நாவல் என்பது நீவா நதி அந்த நாவலுக்குள் இருக்கக்கூடிய அதே நிலப்பரப்பில் நிகழக்கூடியது தான். ஜிகிட்டி என்றால் இந்த ஊதுபத்தி செய்கிறாங்கல்ல, அந்த ஊதுபத்தி செய்யும்போது கரிமாவோடு சேர்ந்து ஒரு தாவரங்களுடைய ஒரு சேர்மானத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு சிவப்பு நிற பசை போன்ற ஒன்று, அது இரண்டையும் கலந்தால்தான் ஊதுபத்தி செய்வதற்கான அந்த மாவு பதம் சேர்க்க முடியும். அது கிட்டத்தட்ட அந்த ஊதுபத்திக்கு ஒரு பழுப்பு நிற அல்லது சிவப்பு சேர்ந்த ஒரு அரிதார நிறத்தை கொடுக்கணும். ஒன்றிக்கணும், இது எதுவும் வேறு எதுவும் நோக்கம் கிடையாது. இப்போ ஒரு அரிதாரத்தை போல அந்த ஊதுபத்திக்கு சேர்க்கக்கூடிய அந்த ஜிகிட்டி அது எடுத்தெடுப்பிலேயே ஒரு நிறம், அது இன்னொன்றுக்கு வண்ணம் சேர்ப்பதற்காக உருவாக்கப்படுவதைப் போலவே இதில் வரக்கூடிய முக்கியமான கதை மாந்தர் கங்காதரனும் கிட்டத்தட்ட அரிதாரம் பூசக்கூடியவனாக வருகிறான். நீவா நதி நாவலின் கடைசி பகுதியில் நிலமெழுந்த அந்த மக்கள் ஊதுபத்தி உருட்டி பிழைக்கக்கூடியவர்களாக காட்டப்படுகிறார்கள். இந்த ஜிகிட்டி நாவல் என்பது முழுக்க முழுக்க ஊதுபத்தி உருட்டி வாழக்கூடிய ஒரு குடும்பத்தை பற்றியும் அந்த ஊரை பற்றியும் அதிலே நகர்ந்து கொண்டிருக்கின்ற மாற்றங்களை பற்றியுமாக தான் இது செல்லுகிறது அந்த நாவல் முழுக்க. இந்த நாவலினுடைய காலம் என்பது 1955 என்று யூகிப்பதற்கு ஒரு சிறு குறிப்பு இந்த நாவலுக்குள் இருக்கிறது. வெள்ளைக்காரன் போய் 8 வருஷம் கழிச்சு அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது. அதன் வழியாக இந்த நாவல் நடக்கக்கூடிய காலம் ஒரு 1955, 56 அந்த காலமாக இருக்கலாம். பிறகு அந்த பிரிட்டிஷ்காரன் கட்டிய அந்த அணையில் லஸ்கர் என்கிற ஒரு கேடரில் இருக்கிற ஒருத்தர் இந்த நாவலுக்குள்ள கதை மாந்திரா வராரு. இந்த நாவலில் அவர் அந்த கதை மாந்திரா வராரு. அப்புறம் அவருடைய நண்பராக வரக்கூடிய கடிகாசலம் என்கிற ஒரு கதை அந்த கடிகாசலம் என்ன செய்கிறாருன்னா, அவருக்கு கூத்துன்னா அப்படி ஒரு உயிர். அவர் ஒரு வனத்துறை ஊழியர், ஒரு வனத்துறை ஊழியராக வருகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அடித்தட்டு மக்கள் எல்லாமே தொடக்க காலத்தில் படிப்பறிவு இருக்காது, ஆனால் ஏதோ ஒரு வேலையை செய்கிறதுக்கான ஒரு குறைந்தபட்ச அறிவோடு வந்திருப்பார்கள். அதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் மேன் வரக்கூடிய வேலையெல்லாம் சேர்ந்துருப்பாங்க. போஸ்ட்மேனு, லைன்மேனு, கேங்மேனு, இந்த மாதிரி மேன்களாக சேர்ந்துருப்பாங்க. இந்த மேன்லேருந்து அதுக்கப்புறம் மாஸ்டர்னு வரத்துக்கு ஒரு நீண்ட காலம் ஆச்சு. ஹெட் மாஸ்டரு, ஸ்டேஷன் மாஸ்டரு, அப்புறம் லைன் இன்ஸ்பெக்டரு, சப் இன்ஸ்பெக்டரு, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வர்றதுக்கு அதுக்கு ஒரு 50-60 வருஷம் இடையில் பெரியார், அம்பேத்கர்லாம் வேலை செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் நடந்த பின்னாடி தான் இந்த மாற்றங்கள் நடக்குது. அந்த மேன் என்கிற அந்த ஒரு ஜெண்டர் பற்றின அந்த விஷயம் வரைந்து ஒரு எல்லா பாலினத்தை சேர்ந்தவர்களும் வருவதற்கான ஒரு சூழலுங்கிறதுலாம் அதுக்கு அடுத்த ஒரு இதில் நடக்குது, சமூக மாற்றங்கள்லாம் நடக்குது. அப்போ இந்த லஸ்கர் என்கிற ஒரு அந்த அணை சார்ந்த ஒரு வேலையை செய்யக்கூடியவரும் வனத்துறை சார்ந்த ஒரு அடிநிலை ஊழியம் செய்யக்கூடிய கடிகாசலம், இவர்களெல்லாம் கதை மாந்தர்களாக இதற்குள் வருகிறார்கள். இந்த கடிகாசலத்திற்கு கூத்து என்றால் மிக பிரியம். அந்த கூத்து அதை பற்றி சொல்லும்போது அவர் சொல்கிறாரு,
கடிகாசலத்துக்கு கூத்து எந்த அளவுக்கு பிடிக்கும்னா வந்து சூத்துக்கறி மாதிரி அது டேஸ்ட்டு அப்படின்னு வந்து ஒரு வரி எழுதுறாரு. அதாவது இந்த ஆட்டு கறி வாங்குறதுனாலும் சரி, வேறு மாட்டுக்கறி வாங்குறதுனாலும் சரி, அந்த பின்னாமட்டை கறி வந்து கொஞ்சம் சதப்பிடிப்பாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் திங்கிற பழக்கம் உண்டு தானே? நான் பாட்டுக்கு அது பேசி வேறு பிரச்சனை. ஆமாம், அந்த மாதிரி வந்து அவருக்கு ஒரு ஆசையும் அந்த கூத்து மேலே பற்றும் இருக்கிறவராக இருக்கார். அவருக்கு ஊர் பூரா போய் கூத்து பார்க்குறது அவருக்கு ஒரு பெரிய விஷயம். அவருக்கு வந்து கூத்து பார்க்குற அந்த ஈடுபாடு அடுத்த தலைமுறைக்கு வருது. நீவா நதியிலையும் தெருக்கூத்து வந்து வருது. இந்த நாவலில் ஜிகிட்டியில் பார்த்தீங்கன்னா கவிப்பித்தனுடைய ஒரு உழைப்பு என்பது எந்த வரைக்கும் போகுதுன்னா, கிட்டத்தட்ட அவரே வந்து வேஷம் கட்டி ஆடுறவரை போல் அந்த கூத்தினுடைய முழு நுட்பங்களையும் இந்த நாவலுக்குள்ளே கொண்டு வர்றார். 2 தலைமுறை சேர்ந்த கூத்து கலைஞர்கள், கடிகாசலம், அதற்கு பிறகு கடிகாசலத்தினுடைய 2ஆம் தாரத்து மகனாக வரக்கூடிய கங்காதரன், இந்த 2 தலைமுறையை சேர்ந்தவர்கள் கூத்து பற்றின அவங்களுக்கு இருக்கக்கூடிய பித்து நிலை இருக்குல்ல, அந்த பித்து நிலை அதை தான் வந்து முழுக்க இந்த நாவல் வந்து மையப்படுத்தி எழுதப்படுது. அப்புறம் இவங்க 2 பேருக்குமான வாழ்க்கை துணையாக வரக்கூடியவர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா கடிகாசலத்துக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு, சரசம்மான்னு சொல்லி. அந்த சரசம்மா வந்து எப்படி அவங்கள நேரத்தை பற்றி சொல்லும் போது சொல்கிறாரு, அப்படி வந்து அதிகாலையில் எழுந்து வரக்கூடிய சூரியனுடைய இளம் மஞ்சள் போல் நெகு நெகுன்னு இருக்கிறாங்கன்றாரு. இன்னொரு இடத்துல அதே சூரிய வெளிச்சம் எப்படி இருக்குதான்னா கலங்களாக மாட்டு மூத்துற நேரத்தில் இதுதான். நீங்கள் இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படிப்பா வந்து நாங்கள்லாம் ஒரு 5-6 வார்த்தையை வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த மாதிரி இருக்கிற சரசம்மாவுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், அவங்க 2 பேருக்குள்ளே வந்து நடக்கிற திருமணத்தில் ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் பெண் குழந்தை தான் பிறக்குது, ஆண் குழந்தை பிறக்காமல் போயிடுது. இந்த ஆண் குழந்தை பிறக்கிறதோ பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறதோ இது பெண்கள் சமாச்சாரம்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது எல்லாமே ஆணோட சம்மந்தப்பட்டதுன்னு அறிவியல் உண்மைகள் சொல்லி கொண்டிருக்கிறது. அந்த XY குரோமோசோமில் எது வந்து போய் சேருதுங்கிறது ஆண்கிட்ட தான் போதும் இல்லையா, அது பெண்ணோட பிரச்சனை கிடையாது. ஆனால் ரொம்ப காலமாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானா, நம்ம ஆள் கல்யாணம் பண்ணி ஆண் குழந்தை பிறக்கலைன்னா 2ஆம் தாரம் பண்ணலாம் அப்படின்னு போய் இன்னொரு கல்யாணம் பண்ணுறது. இதே வந்து உங்கள்கிட்ட கட்டிக்கிட்டு படுத்துலேருந்து எனக்கு ஆண் குழந்தை பிறக்கலன்னு அந்த அம்மா 2ஆம் புருஷனை கட்டியிருந்தால் எப்படி இருக்குன்னு இந்த கதையில் யோசித்து பார்த்தோம்னா கதை வேறு இடத்துக்கு போயிருக்கும். நம்ம கவிப்பித்தன் அந்த இடத்துக்கு ட்ரை பண்ணல, பயம் கூட இருந்திருக்கலாம் அப்படிலாம் எழுதுனா என்ன ஆகும்ன்ட்டு. அதனால் 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணுறாரு. 2ஆம் தாரமாக கல்யாணம் பண்ணுற பூச்சிக்கும் வந்து கூத்து ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு கூத்து எப்படி பிடிக்கும்னா பனம்பழத்தினுடைய ருசியை போல் அவருக்கு வந்து சூத்துக்கறி மாதிரி அவர் கூத்து பிடிக்குதுன்னா இந்த அம்மாவுக்கு பனம்பழத்து ருசி மாதிரி கூத்து. இவங்க 2 பேருக்கும் கூத்து மேலே இருக்கிற இந்த வெறி பித்து 2 பேரையும் இணைய வைக்குது. 2ஆம் தாரமாக கல்யாணம் பண்ணி போகிறாங்க. அப்படி போன பிறகு அந்த 2ஆம் தாரமாக கட்டி கொண்ட பூச்சிக்கிழவியோட கடிகாசலம் வந்து செட்டில் ஆகி முதல் தாரத்தை துறந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை அவர் மேற்கொள்கிறாரு. இந்த பூச்சிக்கும் இந்த கடிகாசலத்துக்கும் பிறக்கக்கூடிய அந்த கங்காதரன் என்கிற குழந்தை, அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை தான் இந்த கதை முழுக்க போகுது. இந்த கங்காதரனுடைய வாழ்க்கை பல தளங்களில் நம்மை சமகாலத்திற்கும் கடந்த காலத்திற்குமாக முன்னும் பின்னுமாக காலத்தை மாற்றி மாற்றி நம்மை போக செய்கிறது. கங்காதரனுக்கு என்னென்னா அவங்க அப்பாவுக்கு வந்து கூத்தை ரசிக்கிற மனோபாவம் இருந்துச்சுன்னா இவனுக்கு கூத்து ஆடணுங்கிறதே வந்து பெரிய இதாக இருக்குது. அப்போ இந்த காலத்தில் நம்ம அப்படி கூத்துக்காக, நாடகத்துக்காக, இலக்கியத்துக்காக அல்லது ஊடகத்தில் வேலை செய்யறதுக்காக விருப்பமான ஒன்றை செய்வதற்காக ஒவ்வொருவரும் நாம் எதையெல்லாம் இழந்திருக்கிறோம் என்று இங்கே இருக்கக்கூடிய எல்லா எழுத்தாளர்களுக்கும் தெரியும். அது ஒரு பிடித்தமான வேலையை செய்வதற்கு பலதை இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கங்காதரனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு கூத்தை தவிர வேறு ஒன்றுமே அவனுக்கு தெரியாது. அவனுக்கு வாழ்க்கை மொத்தமே கூத்தாக தான் இருக்குது. அந்த கூத்துனா அவனே போய் பார்க்குறது, பார்த்துட்டு வந்து வேஷம் கட்டுறது, அதுக்கப்புறம் அவனே கூத்து எழுதுறது, அதுக்கப்புறம் வாத்தியார் நிலைக்கு அவனே மாறுறது, ஒவ்வொருத்தரையும் தயார் பண்ணுறது, ஜதை சேர்க்கறது என்று அந்த ஜாத்திரை அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. இந்த ஒவ்வொரு ஜாத்திரைக்கும் அநேகமாக யாத்திரை என்பதனுடைய மறுவலாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அது
ஆமாம், அப்படி தான் மக்கள்கிட்ட போயிருக்கும். அப்போ ஒவ்வொரு பகுதிக்குமாக போகும்போது இந்த தெருக்கூத்தினுடைய ஒரு தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த தெருக்கூத்துக்கள் பொதுவாக புராண இதிகாச கதைகளிலிருந்து வெகுமக்களினுடைய வெர்ஷன் ஒன்று இருக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த செவ்வியல் தன்மை உள்ள புராண இதிகாச கதைகள் அதுக்குள்ளே இருக்காது. பேரெல்லாம் எடுத்துக்குவாங்க, எடுத்துக்கிட்டு அதை உள்ளூர் மக்கள் அவங்களுடைய வெகுஜன தன்மையோடு அந்த மாற்றி அமைத்து அந்த கதையை கொண்டு போவார்கள். அதில் வரக்கூடிய கட்டியக்காரன் திடீர்னு வந்து அவர் அடிக்கிற கமெண்ட்டு இதெல்லாம் சேர்த்தனீங்கன்னா எந்த கதாபாத்திரத்தை மைய கதாபாத்திரமாக வைத்துக்கொண்டு தெருக்கூத்து நடக்குதோ அதையே கேலி பண்ணக்கூடியெல்லாம் இருக்கும். ஒரு அந்த இதிகாச கதாபாத்திரம்னு சொல்லி நான் யார் தெரியுமா அப்படின்னா, தெரியும் பொண்டாட்டி நெருப்பில் இறக்கணும் தானே அப்படின்னு சொல்லும், கிண்டல் பண்ணுவது. இதுதான் வந்து அங்கே தெருக்கூத்தில் வந்து முக்கியமான விஷயம். அது ஏதோ ஒரு கடந்த கால விஷயத்தை பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் சமகாலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழலை நையாண்டி பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த மாதிரியாக தெருக்கூத்து வந்து ஒரு உள்ளூர் வெர்ஷன் புராண இதிகாச கதைகளை எடுத்துக்கிறது. அதே மாதிரி நாவல்ஸ் என்று சொல்லக்கூடிய மேடை நாடகங்கள், இந்த மேடை நாடகங்களிலும் கங்காதரனுக்கு மிகப்பெரிய ஆர்வம் இருக்கிறது. அப்போது அவன் வந்து புராண கதையையும் எடுத்து மேடை நாடகமாக பண்ணுவான், சமகால பிரச்சனை எடுத்து எல்லாம். இது ஒரு பன்முக ஆற்றல் உள்ளவனாக அந்த நடிப்பு ஆட்டம் இதில் வந்து இருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த ஊரில் ஒரு செட் ஆஃப் அந்த இளைஞர்கள் வந்து இராணுவத்தில் சேர்றதுக்காகவே வந்து ராத்திரியும் பகலுமா மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் எல்லா ஊர்லேயும் நீங்கள் பார்த்துருக்கலாம், அந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு செட்டு ஊரில் என்ன நடந்தாலையும் அவங்க ஒரு ஏரியாவில் உட்காந்து அவங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை நிலையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான முயற்சிகளில் அவங்க ஈடுபட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இராணுவத்தில் சேர்றதுக்காக ஒரு பெரிய முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இவருடைய நெருங்கிய நண்பர்கள் கருணாகரன், இவங்கெல்லாம் குமார், இவங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கங்காதரனுக்கு வந்து இதெல்லாம் ஒரு வேண்டாத வேலையாக தெரியும். ஆனால் அவனை கூட்டிகிட்டு போவாங்க, மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க, கோயம்புத்தூருக்கு. எல்லாம் போய் சேர்ந்தா அங்கே போய் ஆள் எடுக்கும் போது இதுக்குன்னே வாழ்நாள் முழுக்க மெனக்கட்டவன்லாம் தேர்வாக மாட்டான், இவன் தேர்வாயிருவான். தேர்வாகி ஊராக கூத்தாடிக்கிட்டு இருந்தவன் இராணுவத்தில் போய் 6 வருஷம் வேலை செய்ய வேண்டிய ஒரு துர்பாக்கியமான நிலைமைக்கு வருது. அங்கிருந்து விடுமுறைகளில் வர்ற காலங்களில் கூத்தாடுறதும் நாடகங்களை பார்க்குறதுலையும் இவனுடைய ஆர்வங்கள் கழியுது. இந்த இடத்துல அவன் வந்து மனதுக்கு பிடிக்காத ஒரு வேலையாக இராணுவத்தை இப்போ மட்டும் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிடிச்சா போகிறாங்க. நம்ம வேணா வந்து சொல்லலாம் வந்து அவங்க எவ்வளோ மன உளைச்சலோட, அதுவும் இப்போ சமீப காலத்திலலாம் எவ்வளோ மன உளைச்சலோடு அவங்க இருந்திருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு. அப்போ அங்கே இராணுவத்துக்கு போகிறான், போயிட்டு இராணுவத்திலிருந்து திரும்பி ஒரு முறை லீவுக்கு வந்தவன் திரும்பி போகாமல் இருக்கான். அவனுக்கு ஏன் போகக்கூடாதுன்னா இந்த நடிப்பு ஆட்டம் இதில் இருக்கிற பித்து தான், இதுக்காக தான் வந்து. அப்போ இந்த மாதிரியாக அவனுடைய பித்து மனநிலையை விவரிக்கக்கூடிய இடத்துல கவிப்பித்தன் அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஈடுபாடு, அந்த மனம் வந்து முழுக்க அதுக்குள் தோய்ந்து இருக்கக்கூடிய அந்த நிலையை அது விவரிக்கணும்னு சொல்லி சொன்னால், அந்த கூத்துக்களை அதை பற்றிய ஒரு முழுமையான ஒரு ஈடுபாடும் ஞானமும் இல்லாமல் அதை எழுத முடியாது அப்படிங்கிறத கவிப்பித்தனுடைய அந்த உழைப்பு வந்து அதை நமக்கு தெரியப்படுத்துது. உண்மையிலேயே ஒரு எழுத்தாளர் தான் எழுத எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருள் மீது எவ்வளவு உழைப்பை செலுத்த வேண்டும், எவ்வளவு தகவல்களை திரட்டி கொள்ள வேண்டும், அதை தகவலாகவே விக்கிபீடியா மாதிரி இல்லாமல் அது எப்படி ஒரு கலைத்தன்மை உள்ளதாக கலையமைதியோடு மாற வேண்டும் என்பதை நீங்கள் வந்து இந்த நாவலுக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ விஷயங்களை அதுக்குள்ளே அவனுடைய ஈடுபாட்டை வந்து அவ்வளோ உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்தியிருப்பார். அப்போது அவன் வந்து இராணுவத்தில் இருந்து ஒரு கட்டத்தில் திரும்பி போக முடியாமல் அவன் வந்து வீட்டுக்குள்ளேயே நின்றுக்கிறது. அப்போ அவங்க கட்டாயமாக ராஜினாமா கடிதத்தை அனுப்புவது, அவங்க போலீஸ் அனுப்பி கட்டாயமாக நீ இராணுவத்தில் வந்து ரிப்போர்ட் பண்ணணும்னு போகும்போது போயிட்டு அதுக்கு பிறகு முறைப்படி அவன் அங்கிருந்து விடுவித்து கொண்டு வருவதை மிகப்பெரிய விடுதலை உணர்வாக நினைக்கிறான். குடிப்பழக்கம் இல்லாத கங்காதரன் இராணுவத்துக்கு போய் குடிப்பழக்கத்தையும் கற்றுக்கொண்டு ஊருக்கு திரும்பிய பிறகு அவன் வந்து பொட்டல சாராயம், அது நான் சொன்னல வந்து அவர் ரவிசுவரமணி சொல்லுவார், அங்கேருந்த பாக்கெட் தண்ணியே இங்கேயும் வந்து இந்த நாவலுக்குள்ளே வருது. இங்கே வந்து பாக்கெட் சாராயமாக அது வருகிறது. ஆந்திராவிலிருந்து கொண்டு வந்து விற்கக்கூடிய அந்த பாக்கெட் சாராயம் அது இல்லாமல் அவனால் அதிகாலையிலேயே குடிக்கக்கூடியவனாக அவன் மாறக்கூடிய இடமெல்லாம் இந்த நாவலுக்குள்ளே வருது. நீங்கள் இந்த நாவல் நடக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது நாவலுக்கு வெளியே நீங்கள் போய் பார்த்தால் ஒட்டுமொத்த சமூகத்தில் நீங்கள் 5 ஆண்டு திட்டங்கள் வந்து அந்த 5 ஆண்டு திட்டங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள்
நாடு வந்து ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போவதாக நமக்கெல்லாம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி முடிந்து திராவிட இயக்கங்களுடைய ஆட்சி வந்துவிட்ட காலத்தில் நீங்கள் வந்து சென்னை மாகாணத்திலிருந்து தமிழ்நாடு என்று தனியாக பிரிந்து இதெல்லாம் அந்த காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் வந்து கொண்டு வந்து பொருத்தி பார்க்கணும். வெளியில் ஒரு நாவல் இயங்கக்கூடிய அதே காலத்தில் நாவலுக்கு வெளியே சமூகத்தில் வேறு மாற்றங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மாற்றங்களெல்லாம் கங்காதரனுடைய ஊரான லட்சுமி நரசிங்கபுரம் இல்லையா, அந்த ஊருக்குள் வந்து சேர்கிறதா என்பதை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் ஒரு நாவலை புரிந்து கொள்ள முடியும். ஒரு நாவலினுடைய பேசுபொருளை நாவலுக்குள் சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் நம்ம புரிஞ்சிக்க முடியாது. அதனுடைய புறச்சூழல் என்னவாக இருக்கிறதுன்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வெளியே நடந்து கொண்டிருக்கிற மாற்றங்கள் இந்த ஊருக்கு வந்து சேர்வதற்கு மிகுந்த காலம் எடுத்துக்கொள்ளுகிறது. அதுவும் கூட எப்படி வருகிறது என்றால் எதிர்மறையான விஷயங்கள் தான் வந்து சேர்கிறதாக இருக்கிறது. அப்போ நீங்கள் இந்தியாவின் ஆன்மா கிராமத்தில் இருக்கிறது என்று நமக்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ஆன்மா கங்காதரனின் ஊரில் என்னவாக இருக்கிறது என்று பார்த்தால் அந்த ஊரில் அது வேறு வகையாக நமக்கு காட்சிப்படுத்தப்படுகிறது. அது கங்காதரனுடைய வாழ்க்கையை ஒட்டி மட்டுமல்ல, கங்காதரனுடைய தாய் பூச்சி என்பவள் வழியாக, அப்புறம் அவனுடைய மனைவி ராணியின் வழியாக நமக்கு வெளிப்படுகிறது. கங்காதரன் கூத்தின் மீது இருக்கக்கூடிய பித்தின் காரணமாக இராணுவ வேலையை இழந்து வந்த பிறகு போலீஸாக தேர்வாகிறான். இராணுவத்தில் இருந்தான் என்பது அவனுக்கு ஒரு கூடுதல் தகுதியாகி போலீஸுக்கு போகிறான். போலீஸ் வேலையிலும் அவனால் 1.5 வருஷம் இருந்துட்டு ஓடியாந்துடுறான். நீங்கள் நினைக்கலாம் வந்து நல்ல ஒரு உத்தியோகத்தில் நல்ல சம்பளத்தில் ஏற்கனவே அவங்க அப்பா வந்து அரசு சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒருத்தராக இருந்திருக்கிறாரு. இப்போ வந்து இவனுக்கும் வந்து அரசு சம்பளம் பெறக்கூடிய வாய்ப்பு 2 முறை கிடைத்தும் ஏன் அதை அவன் தொலைத்தான் என்று சொன்னால் அதுதான் கலையின் மீது அவனுக்கு இருந்த ஒரு பித்து நிலை. இந்த வேலைகள் எல்லாம் வயிற்றை கழுவுவதற்காக சிலர் தேர்ந்தெடுத்து கொண்ட விஷயங்கள். அதை நானும் செய்ய வேண்டுமா என்பதுதான் அவனுக்கு இருக்கிற கேள்வி. காலம் முழுக்க மனதுக்கு பிடித்ததை செய்து கொண்டிருந்து விட்டு போக வேண்டியது தானே, ஏன் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நாம் போய் வேலையிலெல்லாம் போய் இருக்கணும் அப்படிங்கிறதான் அவனுக்கான கேள்வியாக இருக்குது. அப்போ அந்த கேள்வியிலிருந்து தான் இந்த வேலையெல்லாம் தொலைத்து விட்டு அவன் வந்து கூத்தாடுவதை மட்டுமே ஒரு முழு நேர தொழிலாக எடுத்துக்கொண்டு போய் வேலை பார்க்கிறான். ஒரு கட்டத்தில் அவனுக்கு குழந்தையில் வந்து பிறந்திருக்கிற நிலையில், வேலையும் இழந்து இருக்கக்கூடிய நிலையில், அவனை விட்டு பிரிந்து அவனுடைய உயிருக்கு உயிரான மனைவி ராணி தன்னுடைய தாய் வீட்டுக்கு சென்று விடுகிற சூழ்நிலையில் நிராதரவாக விடப்பட்டதைப் போல இருக்கக்கூடியவன் ஒரு 4 ஆண்டுகள் கழித்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு கூட இவனுடைய முகம் மறந்து போன நிலையில், அவனுடைய மகளுக்கு வந்து இவன் முகமே என்னன்னு தெரியாத அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு பிரிவு ஏற்பட்ட பிறகு மீண்டும் ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு அவர்களோடு போய் சேர்ந்து வாழ்வதற்கு இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த ஊரும் கங்காதரனும் எப்படி சீனித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது கவிப்பித்தனுடைய கவனம் அதன் மீது செல்கிறது. அந்த நடந்த மாற்றங்களை இவனுக்கு தனிப்பட்ட முறையில் இவனுடைய உடல், இவனுடைய மனநிலை இது சார்ந்து ஏற்படக்கூடிய வந்து ஒரு பலவீனத்தையும் இந்த ஊர் அடைந்து கொண்டிருக்கிற மாற்றங்களையும் அருகருகாக வைத்து அல்லது ஒன்றுக்குள் ஒன்று பொருத்தி நமக்கு காட்டுவது என்பது வந்து நம்ம அதுக்குள்ள ஒரு கன்வின்ஸ் ஆகி இந்த மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம உணர வைக்கிறார். உணர்ந்து அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தை விட்டு பிரிந்திருப்பதை பற்றிய அவனுடைய மிகப்பெரிய துயரம், அதிலிருந்து மீளக்கூடிய வழியாக மீண்டும் போய் மனைவியையும் குழந்தைகளையும் தன்னுடைய ஊருக்கு அவன் அழைத்து வரக்கூடிய அந்த இது, அப்போ வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்து அவங்க சேர்ந்து வாழத் தொடங்குகிற அந்த காலத்தில் அவன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற பொறுப்புணர்வு வந்ததைப் போல் தன்னைத்தானே அவன் ஏமாற்றிக் கொள்வதற்கும் ஒரு முயற்சி செய்கிறான். அந்த அடிப்படையில் அவங்க அம்மா செய்து கொண்டிருந்த அந்த ஊதுபத்தி உருட்டக்கூடிய வேலை, நீவா நதியில் வந்து அந்த ஊர் என்ன நடக்குதோ அதே தான் இங்கே ஜிகிட்டிலையும் வருது. இந்த ஜிகிட்டியினுடைய நாவலுக்குள்ளே இவங்க ஊதுபத்தி உருட்டுவதற்கு கங்காதரனுடைய தாய் வந்து ஊதுபத்தி உருட்டுறா. ஊரிலிருந்து திரும்பி வந்த கங்காதரனின் மனைவி ராணியும் குடும்பத்தை நகர்த்துவதற்கு, குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு வேறு வழி இல்லாத ஒரு சூழலில் அவளும் வந்து ஊதுபத்தி உருட்ட ஆரம்பிக்கிறாள். இவர்கள் இருவரும் ஊதுபத்தி உருட்டுவதை பார்த்து நாமே ஒரு ஊதுபத்தி உருட்டுவதற்கான ஒரு சிறிய ஒரு தொழில், சின்ன ஒரு முதலாளியாக மாறினால் என்ன என்கிற ஒரு நப்பாசையினால் தூண்டப்பட்டு அவங்களுக்கு இருந்த கொஞ்சம் நிலத்தையும் விற்றுட்டு அவன் ஊதுபத்தியை உற்பத்தி செய்யக்கூடியதற்காக
தேவையான மூலப்பொருள்களை பெரிய கம்பெனியிடமிருந்து வாங்கி அந்த ஊர் முழுக்க கொடுத்து அதை வந்து அவங்கள செஞ்சு வாங்கி அதை பெருநகரங்களுக்கு பெங்களூருக்கு ஏற்றுமதி செய்யக்கூடியவனாக மாறி அவனுடைய பொருளாதார நிலை, குடும்பத்தினுடைய ஒரு அடிப்படையான அது சில தேவைகள் எல்லாம் நிறைவு செய்யப்பட்ட ஒரு நிலையை நோக்கி அவன் நகர்ந்து கொண்டிருக்கிற போது எதிர்பாராத விதமாக அவன் ஒரு முதலாளியிடம் ஏமாறக்கூடிய சூழல். இது வந்து ஒரு கங்காதரனுக்கு மட்டும் தனியாக நடந்ததாக நீங்கள் கருதி கொள்ளக்கூடாது. இப்படியாக கிராமப்புறங்களில் மக்களுடைய உழைப்பு வந்து ஒருமுகப்படுத்தப்பட்டு ஒரு தனி குடும்பம் அல்லது அந்த ஊர் ஒரு கூட்டுறவு முயற்சியாக சில முன்னெடுப்புகளை செய்து ஏற்படக்கூடிய அந்த ஊதுபத்தி வந்து ஏன் அவங்க உருட்ட போகிறாங்கன்றதை பற்றி சொல்லும்போது ஒரு வரியில் வந்து சொல்கிறாரு, பயிர் வேலையெல்லாம் வந்து அறகுறையாக போனதுனால அப்படின்னு ஒரு வரியில் கிடக்கிறாரு. ஏன்னா நான் நினைக்கிறாரு நீவா நதியில் நம்ம இதை பற்றி விரிவாக சொல்லிட்டோன்னு நினச்சிருப்பார் போல். அதனால் நீவா நதியில் சொன்னதுனால இங்கே வந்து பயிர் வேலையெல்லாம் வந்து அறகுறையாக போனதுனால இவங்க ஊதுபத்தி உருட்ட போனாங்க அப்படின்னு வந்து வருது. அதே ஊதுபத்தியை அந்த கிராமத்தை சேர்ந்தவர்களை உருட்டி அதை கொள்முதல் செய்து பெங்களூருக்கு அனுப்பி தன்னுடைய பொருளாதார நிலையையும் வாழ்க்கையினுடைய தரத்தையும் உயர்த்தி கொள்வதற்கு கங்காதரன் போலவே பலரும் முயற்சி கொண்டிருந்த நேரத்தில் கங்காதரன் ஏமாற்றப்படுகிறான். அந்த கடன்லேருந்து மீள்றது எப்படின்னு தெரியாமல் போகுது. இது படிப்படியாக அவனுடைய உடல்நிலையினுடைய நோய்மையும் பிறகு ஒரு கட்டத்தில் அவன் மரணமும் அவன் இல்லாத இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ்வது என்கிற பெருந்துயரத்தில் அது அந்த ஒடுவந்தலை அரைச்சி குடிக்கிறதெல்லாம் ஒட்டந்தலை, அது எங்கள் ஊர் பக்கம் ஒடுவந்தலைன்னு சொல்லுவாங்க. வந்து அந்த ஒடுவந்தலையை அரைச்சி அது செய்முறை குறிப்பெல்லாம் சொல்லி தருமா நம்ம? ஆமாம், ஒடுவந்தலையில் யாருக்காவது ஜூஸ் போட்டு கொடுத்துறாதீங்க, வந்து போய் சேர்ந்துருவாங்க, கொலைகேசில் மாட்டிக்குவீங்க. அதெல்லாம் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய சாதாரணமாக மக்கள் இப்படி வாழ்க்கையை வந்து வெறுத்து வாழ முடியாத ஒரு நெருக்கடியில் அந்த நேரத்து மன உளைச்சலின் காரணமாக தற்கொலை செய்து கொள்வதற்கு இந்த எட்டிக்காயத்துங்கிறது இதெல்லாம் பல விதமான வேலையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அரைச்சி அவர் சூசைட் பண்ணிக்கிறதுக்கெலாம் கூட ஒரு முயற்சி பண்ணுறா. அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து வாழ்ந்து தான் பார்த்துருவோமேனும் வந்து இது பண்ணுறா. குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டு பூச்சிக்கிழவிக்கும் கொடுத்துட்டு செத்துருமான்னு பலவிதமான யோசனைகளோடு இருக்கக்கூடியவங்க கடைசியில் திருப்பதியில் போய் தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்வதற்காக போகிறார்கள். அவள் வாழ்க்கையை முடித்து கொண்டாலா இல்லையா என்பதை பற்றி நீங்கள் நாவலை படித்து தெரிஞ்சுங்க. எல்லா கதையும் சொல்லிட்டோம்னா அப்புறம் புத்தகம் எப்படி விற்கிறது? ஏதாவது ஒரு இடத்துல வெள்ளித்திரையில் காண்கன்னு எண்டு கார்டு போடணும்ல. அதனால் நீங்கள் ஆனால் எனக்கு வந்து இதுதான் கதை சுருக்கம், இந்த நாவலுடைய கதை சுருக்கம். இதுக்கு இடையில் நான் சொல்ல வேண்டிய விஷயமாக நான் பார்த்தது இந்த மாவட்டத்தினுடைய ஒரு ஒட்டுமொத்த நிலப்பரப்பும் அவருக்கு வந்து அவருடைய மனம் முழுக்க ஊறி இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மாவட்டத்தினுடைய ஆறுகளை பற்றி, மண் வளத்தை பற்றி, மரம் செடி கொடிகள் தாவரங்களை பற்றி, அந்த ஆற்று நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய மீன் வகைகள் பற்றி, இந்த மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய கூத்து கலைஞர்கள் ஆடக்கூடிய கூத்தின் வகைமைகள், அந்த என்னென்ன வந்து புதிய மேடை நாடகங்கள் என்று நடந்து கொண்டிருக்கின்ற மாற்றங்கள், இங்கே வந்து வரும்போது சிப்காட்டுக்கு நிலம் எடுக்கிறத பற்றி முதலியார் வந்து பேசுகிறத பற்றி நீவா நதியில் சொல்கிறாருல்ல, அந்த சிப்காட் வந்துருச்சு. இந்த நாவலில் வந்து சிப்காட் வந்துருச்சு. வந்து கங்காதரன் அந்த சிப்காட்டுக்கு வேலைக்கு போகிறான். அடுத்த நிலைக்கு வந்து சிப்காட்டுக்கு வேலைக்கு போகிறான். அப்போ சிப்காட் வந்த பிறகு அந்த மண்ணின் மக்கள் அங்கே வந்து எப்படி ஒரு மதிக்கப்படாத வேலைகளுக்கு அங்கே போகிறாங்க அப்படின்னு, இராணுவத்துக்காக தயாராகி இராணுவத்திலையும் தேர்வாகாமல் போலீஸுக்கு தயாராகி போலீஸ்லேயும் வந்து செலக்ட் ஆகாத போன கருணாகரன் ஏதோ ஒரு கம்பெனியில் போய் செக்யூரிட்டியாக நம்ம வேலை பார்க்குறான். இவனையும் கூட்டிகிட்டு போய் இது பண்ணுறாங்க. இந்த நிலத்தை எடுக்கிற போது உள்ளூர் மக்களுக்கு எப்போதுமே ஒரு உத்தரவாதம் சொல்லப்படும். நீங்கள் இங்கே ஃபேக்ட்ரி கட்டினா உங்களை பார்ட்னராக சேர்த்துருன்னு சொல்லுவான் நம்மகிட்ட, நிலத்தை எடுக்கிற வரைக்கும். ஆனால் நெய்வேலி என்எல்சி கார்பரேஷன் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு, இன்ன வரைக்கும் அதுக்கு நிலம் கொடுத்தவனுக்கு இன்ன வரைக்கும் ஒன்றும் கொடுக்கல, இது வரைக்கும் எதுவும் கொடுக்கல. எல்லா இடங்களிலும் இந்த நிலத்தை எடுக்கிறவர்களுக்கு எந்த ஒரு இழப்பீட்டையும் எவ்வளவு குறைவாக கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து விட்டு நிலத்தை பறித்து கொள்வது, அந்த எதிர்ப்புணர்வை மழுங்கடிப்பதற்காக உங்களை பங்குதாரர்களாக சேர்த்துக்கொள்கிறோம் அல்லது உங்களுக்கு பணியாளராக சேர்த்துக்கொள்கிறோம் என்றெல்லாம் பொய்யான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டு அந்த மக்களுடைய ஒப்புதல் பெறப்படுகிறது. அல்லது ஒப்புதல் பெறப்பட்டதை போன்ற பாவனையோடு அடக்கி ஒடுக்கி அவர்களுடைய நிலத்தை பறிமுதல் செய்கிறார்கள்.
நிலத்தை இழந்துவிட்ட ஒரு விவசாயி முன்னாள் விவசாயி என்று சொல்லிக்கொள்ள முடியாது. இப்போ நாளைக்கு தாசில்தார் ரிட்டையர் ஆகிட்டார்னா ரிட்டையர்ட் தாசில்தார் தேவராஜ், அப்படிதானே தேவராஜ்? ஆமாம். ஆனால் விவசாயத்துக்கு விவசாயி நிலத்தை இழந்த பிறகு அவன் முன்னாள் விவசாயி ரிட்டையர்டு விவசாயெல்லாம் கிடையாது. அவன் நிலத்தை இழந்தவன், அதுக்கப்புறம் அவனுக்கு முகம் கிடையாது, அவனுக்கு வாழ்க்கை கிடையாது. அவன் எப்படி மேற்கு தொடர்ச்சி மலையில் போய் செக்யூரிட்டி வேலை பார்ப்பானோ அது போலவா இங்கேயும் முதலியார் போய் எப்படி நீவா நதியில் செக்யூரிட்டி வேலை பார்த்தாரோ அந்த மாதிரி தான் வந்த பின்னாடி இங்கே தான் நடக்குது. நீங்கள் ஓசூரில் நிலம் கொடுத்தவனுக்கும் அதுதான் கதி, ராணிப்பேட்டையில் நிலம் கொடுத்தவனுக்கும் அதுதான் கதி. நான் கூட கேட்டிருந்தேன், விவசாயிகிட்ட இருந்த நிலத்தை வாங்கி முதலாளிகிட்ட கொடுத்த, முதலாளி வாங்கி சப்சிடி இருக்கிற வரைக்கும் அங்கே தொழிற்சாலை நடத்துகிறான். சப்சிடி முடிஞ்ச உடனே அந்த என்னது டேக்ஸ் ஹாலிடேன்னு சொல்கிறோம்ல, ஒரு தொழிற்சாலையை தொடங்கி நடத்துவதற்கான தொழில் மானியம் கொடுக்கப்படுகிறது. பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தொழில் உறவுகள் அடிப்படையில் அங்கு தொழிலாளர் நல சட்டங்கள் எதையும் அமுல்படுத்த வேண்டியதில்லை. பிறகு குறிப்பிட்ட காலம் வரை அவன் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களுக்கான உற்பத்தி வரியை கட்ட தேவையில்லை. அப்போ அந்த டேக்ஸ் ஹாலிடேலாம் முடிஞ்சு மானியம் பெற வேண்டியதெல்லாம் பெற்று முடிச்சாச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஓசூரில் இருக்கிற கம்பெனியை ராணிப்பேட்டைக்கு மாற்ற வேண்டியது, ராணிப்பேட்டையில் இருக்கிற கம்பெனியை நாங்குநேரிக்கு மாற்றுறது, நாங்குநேரியில் இருக்கிற தூக்கி பாண்டிச்சேரியில் மாற்றுறது என்று இடத்தை காலி செய்து முதலாளிகள் போய்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் தொழில் நடத்துவார்கள் என்கிற நம்பிக்கையில் விவசாயமிலிருந்து பறித்த நிலம் அவன் பெயரில் எதற்கும் பயன்படுத்தப்படாமல் வீணடிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் எல்லா மாவட்டங்களிலும் எல்லா தொழிற்பேட்டைகளிலும் இருக்கிறது. இப்போ அதே நிலையை நீங்கள் நீவா நதியில் பார்க்குற அதே விஷயத்தினுடைய ஒரு நீட்சியை நீங்கள் ஜிகிட்டி நாவலிலும் நம்மால் பார்க்க முடிகிறது. பிறகு இந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் வெறும் வேளாண்மை மட்டும் நம்பி இருந்தால் வாழ முடியாது என்கிற ஒரு தீர்மானகரமான முடிவுக்கு தங்களை அறியாமலே கொண்டு செலுத்தப்பட்டிருக்காங்க. அதனால் அவங்க என்னன்னா வேறு வகையான உதிரி தொழில்களை செய்து தான் தங்களை காப்பாற்றி கொள்ள முடியும் என்கிற ஒரு இடத்திலிருந்து அவர்கள் படிப்படியாக வெவ்வேறு தொழில்களை செய்யக்கூடியவர்களாக தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். அப்போ அந்த வெவ்வேறு தொழில்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊதுபத்தி உருட்டுவதை போல ஒரு அல்லது மெழுகுவர்த்தி உருட்டுறது, சோப்பு சின்ன சின்ன சோப்பு கம்பெனி, இதெல்லாமே கிராம பொருளாதாரத்தில். அப்புறம் கயிறு தென்னை நார்லேருந்து கயிறு திரிக்கிறது, இது மாதிரியான உதிரி தொழில்களுக்குள் தங்களை உதிரி பாட்டாளிகளாக அணிதிரட்டப்படாத பாட்டாளிகளாக தங்களை இணைத்துக்கொண்டு அதில் வரக்கூடிய உதிரி என்று நினைத்து கொண்டு வரக்கூடிய வருமானம் தான் அந்த குடும்பத்தின் பிரதான வருமானமாக மாற்றப்பட்டு விவசாயத்திலிருந்து வரக்கூடியதை நம்ப முடியாது என்கிற நிலைக்கு வந்திருக்கிறார்கள். பல இடங்களில் வேளாண்மை இப்போ எப்படி கங்காதரம் அவனுக்கு இருக்கிற அந்த துண்டு துக்காணி நிலத்தில் பயிர் பண்ணுறதை விட நம்ம அதை கரம்பாக போட்டு வச்சிடுறது நல்லது, ஏன்னா அதனால் நஷ்டப்பட முடியாது என்ற முடிவுக்கு எப்படி அவன் போகிறானோ அதை போலவே பல இடங்களில் விவசாயிகள் தங்களுடைய நிலங்களை கரம்பாக போட்டு வைத்துவிட்டு இருக்கக்கூடிய ஒரு கைவிடப்பட்ட நிலங்கள், அப்புறம் அந்த விவசாயத்திலிருந்து தன்னை அந்நியப்படுத்தி கொள்ளக்கூடிய மக்கள், இந்த சூழலெல்லாம் இந்த நாவலுக்குள் பேசா பொருளாக ஆனால் பேசப்படுகிறது. அது முன்னிலைப்படுத்தப்பட்ட விஷயமாக அல்லாமல் பேசப்படுகிறது என்பதையும் உங்களுக்கு கவனப்படுத்த விரும்புகிறேன். பிறகு இந்த மாதிரியான கிராமங்கள் நலிவடையும் போது அந்த நலிவடைந்த கிராமங்களை பற்றி அரசுகள் என்ன கருதுகின்றன என்பதை பற்றி நமக்கு உண்மையிலே அரசுகிட்ட என்ன குறிப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. அது நாவலுக்குள்ளே எனக்கு பார்த்தா இந்த மாதிரியாக ஒரு ஆறு பாயக்கூடிய ஒரு பகுதி அல்லது ரொம்ப வழப்பமான ஒரு பகுதி, அந்த பகுதியில் மக்கள் விவசாயத்தை கைவிட்டு வேறு உதிரி தொழிலாக இருக்கக்கூடியதில் போகிறது. அதுவும் அந்த ஊதுபத்தி என்பது அதனுடைய நச்சுத்தன்மை, அந்த மருந்துகளை கையாளுவதனால் ஏற்படக்கூடிய நச்சுத்தன்மை, அதனால் ஏற்படக்கூடிய உடல் ரீதியான அவங்களுக்கு வரக்கூடிய நோய்கள், இது போன்ற விஷயங்களில் இருந்தெல்லாம் அந்த மக்களை பாதுகாப்பதற்கு சரி விவசாயத்தை நம்பி தான் அவனால் வாழ முடியாத, வேற ஒரு சூழலில் அவன் வேற ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்கிட்டான், அந்த தொழிலையாவது அவர்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால் நாம் எதை செய்ய வேண்டும் என்பது அரசுக்கு ஒரு கூடுதலான ஒரு சமூக பொறுப்புணர்வு தேவைப்படுகிறது. அந்த பொறுப்புணர்வெல்லாம் எவ்வளவு தூரம் அதற்கு இருக்கிறது என்பதை கேள்வியை கூட நான் இந்த நாவலின் வழியாக நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல வரேன். நான் கூடுதலாக சொல்ல வேண்டியது இந்த நாவலினுடைய மொழி பற்றி நான் சொல்லணும். ஏன்னா இந்த வட்டார மொழி என்கிற பெயரில் இதெல்லாம் பேசப்படாமே இருக்குது. வடார்காடு மாவட்டத்தினுடைய மக்களின் பேச்சு மொழி அப்படிங்கிறது நீங்கள் ஏற்கனவே அழகிய பெரியவன் ஒரு பகுதியில் எழுதிட்டு இருக்காரு. சாரனுடைய கரியோடன் சிறுகதை தொகுப்புலேருந்து நான் கொஞ்சம் பார்த்தேன்.
அது வேறொரு இடத்துல எழுதிக்கிட்டு இருக்காங்க. சுகீர்ராணி வந்து அவங்களுடைய கவிதைகளில் அது ஒரு 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 செவ்வியல் மொழியில் இருக்கிற மாதிரி தோணினாலும் கூட சரார்னு வந்து ஒரு மின்னலை போல் வந்து இந்த பகுதியினுடைய அந்த வட்டார சொற்கள் வந்து வரக்கூடியது இருக்குது. இவருடைய கவிப்புத்தனுடைய இந்த நாவலை பொறுத்த வரைக்கும் அல்லது மற்ற நாவல்களையும் கூட இந்த பகுதி மக்கள் அவருடைய பேச்சு மொழி என்னவா இருக்குதோ அந்த பேச்சு மொழியை முடிந்த மட்டில் எழுத்தில் கொண்டு வருவதற்கான ஒரு பெரிய முயற்சி நடந்திருக்கு. ஒரு விவரிப்பு என்கிற பகுதிகளில் வருகிற போது அது ஒரு நம்ம கிட்டத்தட்ட ஊடகங்களில் புழங்கக்கூடிய ஒரு மொழிங்கிறது தான் வந்து நம்மகிட்ட இருக்குது. ஊடகங்களில் பாடப்புத்தகங்களில் அல்லது மேடை பேச்சுகளில் பயன்படுத்தக்கூடிய அந்த அளவுக்கான சொற்கள் தான் வந்து பயன்படுத்தப்படுது. ஆனால் அந்த மக்களுடைய கலை நுட்பங்கள், அந்த மக்களுடைய பண்பாடு சார்ந்த வந்து சில விஷயங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் அல்லது அவங்களுடைய நம்பிக்கைகள் சார்ந்து கொண்டாட்டங்கள் சார்ந்த விஷயங்களை பேசும்போது ரொம்ப ஒரு தீர்மானகரமாக அதுக்கான மொழி எதுவாக இருக்கும்னா இந்த மக்களுடைய பேச்சு மொழி தான் சரியாக இருக்கும்னு சொல்லி அதிலிருந்து கையாள்வது என்பது ரொம்ப முக்கியமானதாக எனக்கு தெரியுது. அப்போ ஒரு நாவல் என்பது ஒரு கதையை மட்டும் சொல்வதில்லை, அது அந்த பகுதி மக்களுடைய மொழியையும் அது ஏதோ ஒரு வகையில் பாதுகாக்கக்கூடிய வேலையும் அது செய்கிறது. கவிப்பித்தன் அதை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பணியாக இதை வந்து செஞ்சிருக்கிறார் இந்த நாவலில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருடைய மற்ற எழுத்துக்கள்லையும் அதை நான் பார்க்குறேன். இந்த நாவலில் எனக்கு ரொம்ப முக்கியமாக அதை குறிப்பிட்டு சொல்லணும்னு ஒன்று தோணுச்சு. பிறகு எனக்கு நான் இந்த நாவலை படிச்சுட்டு என்னுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு சின்ன குறிப்பு எழுதியிருந்தேன். அதில் கூட சொல்லியிருந்தேன் வந்து என்னென்னா, இப்படி வந்து அது ஒரு கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம், அது அடுத்தடுத்து பட்டக்காலிலே படும் கெட்டக்குடியே கெடுங்கிற ஒரு பழமொழி மாதிரி அது அடுத்தடுத்து தொடர்ந்து வாழ்க்கையில் நம்பிக்கை தரக்கூடிய எதுவுமே இல்லாமல் அடுத்தடுத்து வந்து இவ்வளோ கஷ்டங்களை வந்து அது கஷ்டப்படுற குடும்பம்னு காட்டிட்டீங்க. அந்த குடும்பம் அடுத்தடுத்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குதுன்னு நம்ம ஏன் காட்டணுமா வந்து ஒரு ஒரு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி வந்து இருக்குது. ஏன் அந்த கேள்வி எனக்கு வருதுன்னா, நம்ம எழுதுவது யதார்த்தத்தை பார்த்து பார்த்து அப்படி எட்டி எட்டி பார்த்து நாம் எழுதினால் அதற்கு பேர் எப்படி புனைவுன்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கூட்டு பிரதிநிதித்துவத்தை அடிப்படையில் கதைமாந்தர்கள் ஒரு கூட்டு கதாபாத்திரங்கள் தான். அவங்க வந்து எந்த கதாபாத்திரமும் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை கிடையாது. அது பல்வேறு கதைமாந்தர்களுடைய ஒரு கூட்டு முகமாக ஒரு கதாபாத்திரத்தை நாம் உருவாக்குகிறோம். ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பினுடைய ஒரு கூட்டு தன்மையை நாம் வந்து ஒரு நிலப்பரப்பாக முன்வைக்கிறோம். அந்த காலத்தையும் நாம் அப்படி தான் வந்து வைக்கிறோம். அதே மாதிரியாக ஒரு கதை மாந்தர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 முக்கிய கதாபாத்திரங்களின் மீது அந்த பகுதியினுடைய விஷயங்கள் எல்லாவற்றையும் நாம் அந்த 4-5 கதாபாத்திரங்களின் மீது அவர்களின் கண்வழியாக நாம் நகர்த்தி செல்கிற போது அவருடைய கண்ணுக்கு இந்த துன்பம் துயரம் இது மட்டுமே தான் வந்து தெரிய வேண்டும் என்கிற நியதி ஒன்றும் இல்லை. யதார்த்தம் அதுவாக இருந்தாலும் கூட அதைத்தான் யதார்த்தம் என்று நாம் நிறுவ வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அந்த யதார்த்தத்தை மீறுவதற்கு ஒரு கதை மாந்தனாகவே கங்காதரன் பல நேரங்களில் பல முயற்சிகளை செய்கிறான். அவன் வந்து இயல்பாக ஒரு இளைஞன் தேர்ந்தெடுக்கக்கூடிய வேலைகளை வைத்தை கழுவுவதற்கான வேலைகளை எதையுமே அவன் தேர்ந்தெடுத்துக் கொள்ளவில்லை. அவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை பற்றி மிக தீர்மானகரமான ஒரு பார்வையை முன்வைக்கிறான். மனதுக்கு பிடித்ததை செய்துவிட்டு போக வேண்டும், அவ்வளோதான் அவன் வந்து சொல்றது. இந்த சின்ன வாழ்க்கைக்கு பெரிய பெரிய லட்சியங்களை எல்லாம் இலக்காக வைத்துக்கொண்டு சிரமப்படுவதை அவன் விரும்பவில்லை. அப்படிதான் அவன் சொல்றான் வந்து. ஆனால் ஒரு கட்டத்தில் அவன் என்ன கேள்வி எழுப்பிக்கிறான்னா, இருக்கிறது இந்த ஒரு பிறவி தான், இந்த பிறவியில் நம்ம செய்கிறதுக்குன்னு சில வேலைகள் இருக்குதுன்னு அவனுக்கு தெரியுது. அந்த வேலையாக எதை அவன் கருதுறான்னா, புது புது நாடகங்களை உருவாக்குறது, புது புது வேடங்களை கட்டுறது, புது புது அடவுகளில் ஆடுறது, புது புது மேடைகளுக்கு போகிறது, இதுதான் வந்து அவன் வந்து அவன் வந்து அது வரைக்கும் இருந்தமான ஒரு விஷயத்திலிருந்து ஒரு நீள தாண்டுதல் அப்படின்னு சொல்கிறான்ல, அவன் அந்த இலக்கை வந்து அவ்வளோதான் வச்சுக்கிறான். அது அவன் துறை சார்ந்த விஷயங்களில் அவனுக்கு பிடிச்சமான விஷயங்களில் உச்சத்தை தொடுவது என்கிற இடத்திலிருந்து அவன் யதார்த்தத்தை மீறக்கூடியவனாக நீங்கள் வந்து காட்டுறீங்க. இது வந்து அந்த சமூகம், அவன் இருக்கக்கூடிய அந்த சமூகம் கூட்டாக அப்படி ஏதாவது சில முயற்சிகள் எடுத்திருக்கும்ல, தங்களுக்கு நேர்ந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அவக்கேடான வாழ்க்கையிலிருந்து மீள்வதற்கு அந்த சமூகம் ஏதாவது ஒரு கூட்டாக சில முயற்சிகளை செய்திருக்கும். எப்படி விவசாயம் பொய்த்து போகக்கூடிய நேரத்தில் அவர்கள் ஒரு மாற்று தொழிலை வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்வதற்கு வேறு வேறு உதிரி தொழில்களுக்கு செல்கிறார்களோ, ஒரு சிப்காட்டை நோக்கி செல்கிறார்களோ, அல்லது ஊதுபத்தி செய்கிறது அல்லது வேறு வகையான தொழில்களுக்கு போகிறதுக்கு அந்த மக்கள் விவசாயம் நொடிஞ்சு போச்சுன்னு சாக துணியில்
அல்லது தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ராணி திருப்பதிக்கு போகலான்னு நினைக்கிற மாதிரியோ அல்லது வந்து ஒடுவுந்தலை அடைச்சி குடிக்கலாம்னு நினைக்கிற மாதிரியோ நினைக்கல. மறுபடியும் அந்த மக்கள்கிட்ட ஒரு மீள் உணர்வு வந்து வருகிறது, வாழ்ந்தாக வேண்டும் என்கிற நம்பிக்கை வருகிறது. அந்த நம்பிக்கை வந்து ஒரு நாவலினுடைய போக்கிலேயே வந்து போய்கொண்டே இருக்கிறது. பிறகு இந்த குடும்பத்தின் மீது நாவலின் கவனம் அதிகப்படியாக செல்லும்போது இந்த குடும்பம் அடுத்தடுத்து பல துன்ப துயரங்களை அனுபவித்து கொண்டே இருப்பதாக வாசகர்களுடைய இரக்க உணர்வை மிகுந்து வலிந்து நெருக்கடி கொடுத்து பெறக்கூடியதை போன்ற ஒரு ஒரு எனக்கு ஒரு அவஸ்தையாகிப்போச்சு. அப்புறம் அது வந்து இந்த குடும்பம் ஏதாவது ஒரு வகையில் தப்பிச்சுட்டா பரவாயில்ல, இல்லைன்னா கவிப்புத்தன்ட்ட சொல்லி கடைசி சாப்டர் கொஞ்சம் நல்ல வேற இல்லைப்பா, இந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தன் பொழைச்சிருக்கிறான், கொஞ்சம் சிரிப்பாக கொஞ்சம் வந்து அந்த மக்கள் யாரும் முடிஞ்சில ஒரு சிரிப்பு தெரியுதுன்ற மாதிரி கொஞ்சம் ஒரு பக்கம் ஒரு 4 வரி சேர்த்துருங்களே அப்படின்ற மாதிரி சொல்லலான்ற அளவுக்கு எனக்கு ஆயிடுச்சு. அவ்வளோ ஒரு ப்ரெஷர் வந்து நம்ம வந்து எனக்கு தேவைப்படலன்னு நினைக்கிறேன். நான் உண்மையிலே இதோட மோசமாக கூட அவங்க வாழ்க்கை இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு எழுத்தாளருக்கான வேலை அதெல்லாம் சொல்லி என்னுடைய கண்ணீரை கோருவதை விடவும் அந்த மக்கள் ஏன் இப்படி ஆனாங்கிறத பற்றின குறைந்தபட்சம் எனக்கு வந்து ஒரு கோபத்தையோ கொஞ்சம் என்ன நானே வந்து இவ்வளோ என் பக்கத்தில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இதை பற்றி நான் கொஞ்சம் கூட கவனப்படாமல் வேற என்னத்தையே இலக்கியம்னு எழுதி கிழிச்சிக்கிட்டு இருக்கிறேனே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியை எனக்கு உருவாக்குனா கூட போதும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்றும் உடனே நான் வந்து அப்படியே அங்கேருந்து கிளம்பி வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அப்படியே வந்து தலைகளாக மாற்றி அமைக்கிறன்றதுக்கெல்லாம் நான் வந்து ஆள் கிடையாது. அப்படியெல்லாம் டெப்டேஷனில் வந்து செய்கிறதுக்கு என்ன கவர்மெண்ட் உத்தியோகமா? இதெல்லாம் களப்பணி, அதெல்லாம் நான் செய்கிறதுக்கு வரல. ஆனால் ஒரு 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 நாவல் என்பது என்னை இவ்வளவு துன்பத்துக்கு ஆளாகணுமா? அந்த கதை மாந்தர்கள் அடைந்த துன்பத்தை முழுக்க என் மண்டையில் ஏற்றி நான் வாழ்க்கையின் மீது எனக்கு வந்து இருக்கக்கூடிய பிடிமானங்கள், வாழ்ந்தாக வேண்டும் என்கிற வேட்கை, இதை எல்லாவற்றையுமே கேள்விக்குள்ளாக்க வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எனக்கு வந்து இருந்துச்சு. நான் அதை வந்து அவர்கிட்ட சொல்லவும் செஞ்சேன். இப்போ நம்ம சொல்லலைன்னா யாரு அவர்கிட்ட சொல்கிறதுக்கான உரிமை யாருக்கு இருக்குது அப்படிங்கிற முறையிலையும், அப்புறம் இதெல்லாம் சொன்னால் வந்து ஏற்றுக்கிற ஒரு பக்குவம் ஒன்று தேவைப்படுதில்ல, அது வந்து கவிப்புத்தன்ட்ட ரொம்ப மிகுதியாகவே இருக்குது. எனக்கு ரொம்ப முக்கியமாக நான் அதை வந்து சொல்லணும். நான் சொன்னப்போ நான் கவனத்தில் வச்சுக்கிறேன் தோழர் அப்படின்னு சொல்லி சொன்னார். சில பேருக்கெலாம் வந்து தோழர் நீங்கள் உங்கள் நாவல் வந்துருக்கு தோழர், அதில் இடையில் ஒரு 4 வெள்ளைப்பக்கம் இருக்குதுன்னா பர்பஸாக தான் விட்டோம்பா நம்மகிட்ட. அது பைண்டிங்கில் வந்த பிரச்சனையாக இருக்கும், பிரிண்டிங்கில் வந்த பிரச்சனையாக இருக்கும். தகால்னு சொல்லிடுவோம், அதை நான் அதை பர்பஸாக தான் வச்சேன்னு சொல்லிடுவோம். அந்த மாதிரி பர்பஸெல்லாம் எதுவும் வைக்காமல் அவருக்கு வந்து அந்த அந்த துயரத்தை முழுவதுமாக வாசகர்களுக்கு கடத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு மிகுதியான ஈடுபாட்டிலிருந்து அவ்வாறு வந்து அவர் எழுதியிருக்கக்கூடும் அப்படின்னு நான் நினச்சேன். இதெல்லாம் தான் எனக்கு வந்து இந்த நாவலை முன்னிட்டு நான் சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் எனக்கு வந்து அவருடைய இந்த உழைப்பு வந்து மீண்டும் உண்மையிலேயே நான் சொல்கிறேன் வந்து ரொம்ப மேலோட்டமாக ஒரு பொறி கிடைத்த உடனே அந்த பொறியை அப்படியே ஊதி ஊதி பெருசாக்கி எழுதிடலான்னு நினைக்கிறாங்க. அது வந்து அந்த பொறிக்கு வந்து ஒரு ஆயுஸ் இருக்குது. அது எவ்வளோ தூரம் வந்து அதை வச்சுக்கிட்டு எழுத முடியுமோ அவ்வளோதான் எழுத முடியும். ஆனால் அந்த பொறியை அப்படியே வைத்துக்கொண்டு அதை வந்து ஊதி பெருசாக்குவதற்கு பதிலாக இயல்பாக அதனுடைய வளர்ச்சியை எட்ட வைப்பதுங்கிறது இருக்குல்ல, அது வந்து அதனுடைய முழு ஆகிருதி எடுக்கிறதுக்கான ஒரு உழைப்பை அதற்கு கீழே ஒரு உழைக்கு அடியில் வந்து நீங்கள் தேவையான எரிபொருளை கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டே அதை வந்து பெருசாகிறது இருக்குல்ல, அந்த உழைப்பு வந்து ரொம்ப பிரமிக்கத்தக்கதாக இருக்குது. இது வந்து இந்த மாதிரியான ஒரு விழாவில் நிச்சயமாக இப்படி ஏதாவது ஒன்று சொல்லி பாராட்டணுன்ற கட்டாயம்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் இது வந்து ஒரு எழுத்தாளர்கள் கைக்கொள்ள வேண்டிய விஷயமாக, குறிப்பாக என்னை போன்ற அரைகுறைகள் இதை கடைப்பிடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் சீரியஸாக சொல்கிறேன், நான் வந்து இந்த மாதிரியான ரொம்ப உழைப்பெல்லாம் செலுத்தாதனால தான் நான் ஒரே நாவலோட நின்றுக்கிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தா வந்து பாருங்கள், இல்லைக்கா நான் அந்த பக்கம் திரும்ப தான் இது விழுந்துச்சு. இப்போ இவ்வளோ நாவல்கள் வந்து எழுதுறாருன்னா அதுக்கான ஒரு உழைப்பு வந்து அவர்கிட்ட இருக்குதுங்கிறது மட்டும் இல்லை, ஒரு இலக்கிய மனம் அல்லது ஒரு கலை மனம் என்பது அது இடையறாமல் அதுக்குள்ளேயே தோய்ந்து இருப்பது என்பதும், அதற்கான ஒரு வந்து அந்த தோய்ந்திருக்கக்கூடிய மனதை அப்படியே அந்த தோய்ந்திருக்கும் சுகத்திலேயே முழுகடித்து விடாமல் ஒரு கட்டத்தில் தோய்ந்திருப்பதை செயலுக்கு கொண்டு வருவது. அந்த செயலுக்கு கொண்டு வருதுன்னா எழுத தொடங்கிறது. இது வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் என்னுடைய ஒரு நாவலை முடிச்சுட்டு 10 வருஷம் ஆகிப்போச்சு. அடுத்த நாவலுக்காக ஒரு விஷயத்தை எடுத்து எழுத ஆரம்பித்து, அப்புறம் அந்த எழுத ஆரம்பித்த விஷயம் சம்மந்தமாக சில விஷயங்கள்லாம் படிக்க கிடச்சிது. அதை படிச்சுக்கிட்டே இருக்கிறேன் 10 வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், தீர மாட்டேங்குது.
இப்போ என்ன மனநிலைக்கு வந்துட்டு நான் எழுதுறதை விட படிக்கிறது சூப்பராக இருக்கு அப்படின்ற மாதிரி கமலாலயன் வந்திருக்கிறாரு, என்கிட்ட கேட்டே இருப்பார், அடுத்து என்னங்க எழுதுறீங்க, அடுத்து என்னங்க எழுதுறீங்க. நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன் அவர்கிட்ட. ஏன்னா அதனால தான் ரொம்ப சௌரியமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் ஒரு நாவலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவேன். இது ஒர்க் எப்போ முடியும்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமாம், இந்த மாதிரி வந்து என்ன மாதிரியான சோம்பேறிகள், எழுத்து சோம்பேறிகளாக இருக்கும்ல, அதுக்கெல்லாம் வந்து அவர் சில பேர் 2 கையில் எழுதுகிறவங்களாம் இருக்கிறாங்க, அவங்களோட நம்ம போட்டி போட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அவர் வந்து ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய பல்வேறு பொறுப்புகள், அரசு பணிகள், இதுக்கு இடையில் வந்து ஒரு 5 நாவல்களை எழுதியிருப்பது என்பதும் அது மிகுந்த கவனம் பெறக்கூடியதாகவும், கவனம் யார்கிட்ட கவனம் பெறுதுங்கிறதுலாம் விட்டுருங்க, ஆனால் உண்மையில் ஒரு இலக்கியவாதிகள் மத்தியில் அதற்குண்டான ஒரு பெருமதியை பெறக்கூடிய வகையில் அவர் எழுதியிருக்கிறார் என்பதும், அந்த விஷயத்தில் ஒரு நாவலை பற்றி அவர் எனக்கு நாவலை கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் திடீர்னு தான் வந்து ஒரு படித்து, எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, வந்து அது சரியாக தப்பான்னு நீங்கள் தெரில, தப்புனாலையும் நீங்கள் வந்து அதுக்காக நான் ஒன்றும் பண்ண முடியாது. புத்தகத்தை கொடுக்குறாங்கன்னா வந்து வாங்கிட்டு படிச்சுட்டு என்னைக்காவது எழுதிடுவேன் அதை பற்றி. அது வந்து ஏன்னா அது எழுதுகிறவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மரியாதையாக நான் வந்து கருதுகிறேன். அந்த மாதிரி எழுதிடுவேன் யார் கொடுத்தாலையும். கொஞ்சம் நாள் ஆகும், ஆனால் அது எப்போன்னு எனக்கும் தெரியறதில்ல. அது தேர்வு செய்கிறதுல நான் ஒன்றும் பெரிய ஆர்டர்லாம் வச்சுக்கிறதில்ல, அல்லது வந்து சாய்ஸ் அப்படிலாம் வச்சுக்கிறதில்ல. ஏதோ ஒரு மனநிலையோடு எடுத்து அப்படி புரட்டுறது, அப்புறம் அதை வந்து படிக்கிறது, அப்படி தான் வந்து படித்து திடீர்னு ஒரு நாள் எழுதினேன். இப்போ எழுதும்போது அந்த படிக்கிற அந்த அது ஒரு நாவல் வந்து இழுத்துக்கிட்டு போகணும் நம்மளை படிக்கிறதுக்கு. அது வந்து அந்த நாவலுக்குள்ளே ஒரு ரீடபிலிட்டின்னு சொல்லுவோம்ல, அது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. என்னால் சில பேர் சொல்லுவாங்க வந்து, சில நாவல்களை தமிழில் வந்த நாவல்களை படிக்கும்போது தமிழில் மொழிபெயர்த்து இருந்தால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரியெல்லாம் கூட நமக்கு தோணக்கூடிய செய்திகளாக இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு நம்மளை எளிதாக ஒரு வாசகனை உள்ளே அழைத்து கொண்டு போவது, அந்த கதைக்குள் நம்மை தோய வைப்பது, கதை மாந்தர்களோடு வாழ வைப்பது, பிறகு அதை பற்றி நீ தோய்ந்து போய் அதுவே உன்னுடைய விஷயமாக நீ வந்து கரைஞ்சி போயிடக்கூடாது அப்படின்னு வெளியில் இழுத்து கொண்டு வந்து சமூக சூழல்களோடு பொருத்தி பார்ப்பது என்கிற வகையில் இந்த நாவல் என்னை பல்வேறு வகையில் யோசிக்க வைத்திருக்கிறது. அதற்காக தோழர் கவிப்பித்தனுக்கு என்னுடைய நன்றியையும், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தமிழ் கனவுக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தோழர்.